அதுதான், அது தேர்தல் வந்த பின்னால்தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, மக்கள் திரளுகிறார்கள், மக்கள் வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யார் அரசியலுக்கு வந்தாலும் எஸ்டிபி வந்து அது வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை, அவருக்கும் அந்த உரிமை இருக்கு, எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை அவருக்கும் இருக்கிறது. எனவே எல்லோரும் வரட்டும், எங்களது பிரச்சனையை நாங்கள் மட்டும் பேசிக் கொண்டிருப்பது இல்லாமல் எல்லோரும் பேசட்டும் என்று சொல்லுகிறோம். எனவே எல்லோரும் பேசட்டும், தேர்தல் வரட்டும். தேர்தல்ல மக்களுக்காக யார் உழைக்கிறார்களோ அவர்களை மக்கள் வந்து அடையாளம் காணுவார். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னவா ஏங்க, அப்படியெல்லாம் யாருக்கும் ஒரு சக்தியும் கிடையாது. அப்படியெல்லாம் நின்று இருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற வேற இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. என்னை பொறுத்தவரை எதுவும் அரசியல் என்பது பொதுவெளியில் செய்யக்கூடிய விஷயம். அது ஏதோ வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள நடக்கிற விஷயம் அல்ல. பொதுவெளியில் நடக்கிற மக்கள் பிரச்சனைகள். மக்கள் பிரச்சனைகளை மக்களிடத்துல பேசுகிற எல்லோரையும் மக்கள் அங்கீகரிப்பார்கள். யார் அதில் உண்மையாக செயல்படுகிறார்களோ அவர்களை மக்கள் அடையாளம் காணுவார்கள். ரொம்ப நாளைக்கு மறைச்சிட்டுலாம் போக முடியும். இல்ல, அது வந்து ஒரு ஒரு காரணத்துல சரிதானே. இப்ப கரூர் சம்பவத்தை போல ஒன்று நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு நினைக்கலாம் தானே. அது எல்லோருக்கும், அது யாரு காரணம் என்பது வேறு. அது விசாரணையில் இருக்கிறது, நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறது வேறு. ஆனால் ஒரு பொதுவாக இது போல ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதை ஒரு அரசு நினைப்பதில் தவறில்லை. அதுல எல்லோருக்கும் பங்கு இருக்கு, அவருக்கும் நடத்துபவர்களுக்கும் பங்கு இருக்கு. இப்ப எங்க எஸ்டிபி கட்சி கூட்டத்தை எடுத்துக்கிட்டா அதை முழுவதும் கட்டுப்படுத்துகிற எல்லா பொறுப்பையும் நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். காவல்துறையே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறோம். அது மாதிரி நடக்கும் பொழுது பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு. எனவே இப்படி ஒரு ஆபத்து வரக்கூடாது என்று நினைப்பது ஒரு அரசினுடைய பொறுப்பு தான். அப்படி ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைத்தால் அது தவறு. அது என்னன்னா, இது ஏதோ நான் ஒரு கட்சிக்கு மட்டும் பார்க்கல. நாங்க ஒரு 17 வருஷமா கட்சி நடத்துறோம். எங்களுக்கு போடப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் நான் யார்கிட்டயுமே சொல்லக்கூட இல்லை. ஒரு பிளக்ஸ் வைக்கிறது, இங்க கூட ஒரு பிளக்ஸ் வைக்கிறதுக்கு, ஒரு கொடி கட்டுவதற்கு, இத்தனையும் ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு காவல்துறையோடு, அதே போல சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் காவல்துறையை விட ஒரு கூடுதல் பங்கு எங்களுக்கு இருக்கு என்று நினைக்கிற எங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்கு. நான் தான் சொல்றேன், ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைத்தால் அது தவறு. அந்த ஜனநாயக உரிமைகள் எல்லாருக்கும் வழங்கப்படணுங்க. அது யாரும் மறுக்க கூடாது. அப்படி மறுக்கிற ஒன்றிய அரசை எவ்வளவு குற்றம் சாட்டுகிறோம். அதனால எல்லோருக்கும் வழங்கப்படும், அது நியாயமான ஒன்று. அதான் நான் இதை எப்படி பாக்குறேன்னு சொல்லி கேட்டேன்னா, காசியில போய் தமிழர்களை வாழ வைப்பது மோடி தான், தமிழுக்காக பேசுகிறார் என்று சொல்லுவதுக்கும் இதுக்கும் ரெண்டும் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடுன்னு சொன்னாலே அவருக்கு வேப்பங்காயா கசக்கிறது. மோடிக்கு சொல்றேன், பிரதமருக்கு ஒரு ரகசிய காப்பு பிரமாண வாக்குமூலம் எடுத்தவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது என்பது இன்னைக்கு தொடர்ந்து ஒரு குட்டியோண்டு நாடு இலங்கை டெய்லி மீனவர்களை சுட்டுக் கொண்டே இருக்கிறான். ஒரு அரசு நினைத்தால் கட்டுப்படுத்த முடியாதா? ஒரு உத்தரவில் கட்டுப்படுத்த முடியாதா? ஒரு பெரிய வல்லரசினுடைய பிரதமர் என்று சொல்லுகிறவர் செய்ய முடியாதா? தமிழர்களை வஞ்சிப்பதும் தமிழ் மொழியை வாழ்த்துவதும் இதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனவே அது போன்ற ஒன்றாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அது நான் பல லட்சம் கோடிகளை கொடுத்தாங்கிறதுக்கெல்லாம் நான் பின்னால வர்றேன். நாங்கள் கேட்ட நிதியை NEP-யை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 2700 கோடி ரூபாய் விடுவிக்க முடியாது என்று இன்றைக்கு வரை ரமேஷ் பிரதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரா இல்லையா? அது என்ன காரணம் கேட்டனா, ஒன்றிய அரசு அதாவது பட்டவர்த்தனமா அதை மீறுகிறது அல்லவா? அவ ஒரு மாநில அரசுக்கு என்று ஒரு உரிமை இருக்கிறது அல்ல. அதாவது நான் இல்ல, அதாவது இல்ல இது ரெண்டு பேரும் இணங்கி போகணுங்கிறது அது வேற ஒரு விஷயம். அதே நேரம் மாநில அரசினுடைய நடவடிக்கை என்பது ஒரு அறச்சீற்றமாக இருக்கிறது. நீங்கள் எங்களை தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி வந்து வளர்ச்சியை காட்டிக்கொண்டே இருக்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதனால் இன்னைக்கு டீலிமிட்டேஷன் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஒன்று. இரண்டாவது, ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கையை பொறுத்தவரை அது முழுக்க தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற ஒரு செயல். அதான் பட்டவர்த்தனமா சொல்லி காட்டுகிறார். பாராளுமன்றத்துல ஒரு பாராளுமன்ற பொறுப்புள்ள அமைச்சராக பேசியிருக்கிறார்களா தமிழ்நாட்டு விவகாரம் வரும்பொழுது? இல்ல. எனவே அதை பிரதிபலிக்கிற அந்த முயற்சிகளையும் அதையும் ஒன்றாக்கி பார்ப்பது என்பது சரியாக இருக்காது.
சிறுபான்மையினரின் பாதுகாவலர் நாங்க அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து எல்லா பேசுறாரு. சிறுபான்மையினர் சகோதரர்கள் விஜய் எல்லா இடத்தையும் பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? யார் எங்களை நண்பன்னு சொன்னாலும் சகோதரன் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். நியாயமானது தானே, அதுதானே வேணும். இப்போ நான் எங்களன்னு மட்டும் சொல்லல, எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரா இருக்கணும். முதல்ல அதான் மிக முக்கியமானது. நீ 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 அதுதான் சொல்லிட்டேன். இதை வைத்துக் கொண்டு ஒரு முடிவு எடுக்க முடியாது. என்ன சகோதரனா ஏத்துக்கிறேன்னு யாரு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தவிர பிஜேபியினருடைய நடவடிக்கைகள் மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிறது. அதை தவிர எல்லோரும் எங்களுக்கு நண்பர்கள் தான், சகோதரர் தான். என்னமா நான் பிரதமருடைய நடவடிக்கை, அமித்ஷா பிஜேபி நடவடிக்கை வேறு, அதை தவிர்த்து இருக்கிற எல்லோருடைய நடவடிக்கையும் வேறு. ஏன்னா இது வயிறு நிறைய பிரியாணி கொடுத்துட்டு வயிற்றுல அவர்களை கழுத்திருப்பது போல உள்ள நடவடிக்கை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் எழுகிற கதை விட மோசமான கதை. அது நான் என்ன கேட்கிறேன், அவர் போனதுக்கு அப்புறம் தான் அங்க இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடந்துச்சு. அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? வீட்டை இடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒருவேளை சோறு கொடுத்தா போதுமா? அது அல்ல. இதெல்லாம் தெரியாதவங்க யாரும் கிடையாது. என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களை விட மக்களுக்கு நன்றாக தெரியும். மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இத மாதிரி எல்லாம் அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு அவர்களால். பிஜேபியால இங்க தமிழ்நாட்டுல எது நடக்கலன்னா இதான் காரணம். புரியல. அப்படிலாம் கிடையாது. ஊபியில அப்படிலாம் முஸ்லிம்கள்லாம் ஒன்றும் ஆதரிக்கலாம் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற அந்த தேர்தலில் முஸ்லிம்கள் பிஜேபி ஆதரித்தார்கள் சொல்றதும், கேரளாவில் பிஜேபி பெரிய அளவில் வெற்றி பெற்றுன்னு பிரதமர் ட்வீட் பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். கேரளாவில் நான் சொல்றேன் கேரளாவில் திருவனந்தபுரத்துல ஒரே ஒரு கார்பரேஷன் ஜெயிச்சிருக்கிறாங்க. கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு நடுவில் கேரளாவில் பிஜேபி வாங்கிய வாக்குகள் வெறும் 50,000 தான், கூட வெறும் 50,000, ஒன்லி 50,000. 15 வருஷமா ஆட்சியில இருக்கிறாங்க. என்ன கேரளாவில் பெரிய சாதிச்சுட்டாங்க? அவ எல்லா இடத்துலையும் பொய்ய உண்மை மாதிரி சொல்லுகிற ஓயபிள்ஸ் கூட்டம் தான் இதை சொல்றது. ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல அப்படிலாம் ஒரு கட்டமைப்புலாம் உருவாக்கப்படல. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இது ஒரு சமூக நீதி மாநிலம். இது பெரியாரால், அண்ணாவால், அது போல பசும்பொன் முத்துராமலிங்க தேவரால், காகிதம் இல்லத்தால் வளர்த்தெடுக்கப்பட்ட பூமி. யார் நண்பன் யார் என்று தெளிவாக தெரிகிறது. அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.